சிம்டம்ஸ் எங்க போகும்? உங்களுக்கு பசிச்சா உள்ளுக்குள்ள பசி ஏற்படுத்தினா சிம்டம்ஸ் எங்க போகும்? மூளைக்கு, நரம்பு மண்டலத்தால மூளைக்கு போகும். மூளைக்கு போய் என்ன செய்யும்? மூளை எங்களுக்கு உணர்வை தரும், பசி என்ற உணர்வை தரும். ரைட்? சும்மா நார்மல் நேரத்தில் மூச்சு எடுக்கிறதுக்கும் ஞான ஒன்றில் உள்ள மூச்சு எடுக்கிறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம நார்மலாக மூச்சு எடுக்கிறோம்னா அந்த ஒரு வேறொரு செய்தியோட அந்த வேலையை செய்யறதுக்குரிய எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குரிய அளவு தான் எடுக்கும். இதே தியானத்தில் செய்யும் போது நம்ம எடுக்க போகிற அந்த மூச்சு நம்ம எந்த ஒரு வேலையோட செய்ய போகிறோன்றதால அது ஒரு எனர்ஜியாகவே சேவ் ஆகி தான் இருக்க போகிறத விட அது வேறொரு ஒர்க்கு உபயோகப்படும். ஸோ அந்த எனர்ஜி நம்ம மார்னிங் டைம் செய்யறன்றதால அது பின்னுக்கு செய்யப்படுற எல்லா வேலையும் அந்த எனர்ஜி யூஸ் ஆகிறதால பிறகு வர எனர்ஜி முழுதும் இங்கே சேவிங்ஸில் இருக்க எனர்ஜி எங்கே போகிறதால மற்ற எனர்ஜியெல்லாம் சேவ் ஆக போகுது. ஸோ அந்த எனர்ஜியை ஒன்றும் தொடர்ந்து பெர்ஃபெக்டாக இருக்கலாம். ஸோ அதாவது எனர்ஜெட்டிக்காகவே இருக்கலாம். செய்யறதால நம்மளோட மனசில் இருக்கிற ஏதோ ஒரு பதட்டமான ஒரு ஃபீல் போகுது, மனம் ரிலாக்ஸ் அடிக்குது, லேசினஸ் வராது. அது மட்டும் இல்லாமல் சார் ஒரு அந்த மியூசிக் அது நல்ல ஒரு ஃப்ரீக்வன்சி உண்டு. அந்த ஃப்ரீக்வன்சி அதாவது ஹியூமன் மைண்ட் ஃபுல்லாக எலக்ட்ரோமேக்னெட்டிக் அந்த வேவ்ஸ் மூலமாக தான் ஒர்க் ஆகி கொண்டிருக்கின்றதால ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். ஸோ எல்லா ரிசர்ச்சும் சொல்றது ஒவ்வொரு ஹியூமனையும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி வச்சு சரி செய்யலாம். எல்லா வியாதிக்கும் ஒரு இசையை வச்சு சரி செய்யலாம்ன்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டே இருக்குது. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சிஸ் என்ன செய்யுதுன்னா அந்த இடத்துல ரிலாக்ஸேஷனை கொண்டு வருது. ஸோ இது மனதுக்கு நிம்மதியாகும். நம்மளோட என்னென்னத்தை மிஸ் பண்ணுவோன்றத யோசிக்கிறதுக்கும் நல்ல ஒரு டைம் ஆகும், நல்ல ஒரு இதாக